கிருஷ்ணா டிவோட்டீஸ், நம்ம பகவத்கீதை 18 days கோர்ஸ்ல லெவல் 1ல இருக்கோம். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அத்தியாயம் 16. அதாவது இப்பதான் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா 16வது சாப்டர் நம்ம வந்துட்டோம். இன்னும் 2 சாப்டர்கள் தான் பாக்கி இருக்கு. இன்னைக்கு அத்தியாயம் 16ல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தெய்வாசுர சம்பந்த விபாக யோகா அப்படின்றத நம்ம பார்க்க போறது. தெய்வீக மற்றும் அரக்க இயல்புகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்ப பார்க்கறது ஞான யோகம். ஞான யோகத்துல முக்குணங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ முக்குணங்களால் தான் நம்ம இங்க கட்டுண்டு இருக்கோம்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அப்போ முக்குணங்கள்ல தெய்வீக குணம் எதுல இருந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சத்துவ குணத்துல இருந்து வரும். அசுர குணம் எதுல இருந்து வருதுன்னா ரஜகுணம் தமோ குணத்துல இருந்து வருது. அப்போ அந்த குணங்களை பத்தி நம்ம ஆக்டிவிட்டிஸ் தெய்வ அசுர சம்பந்த விபாக யுகத்துல நம்ம தெரிஞ்சுப்போம். இது எதனால நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்திக்கு நம்ம பார்த்தது என்ன, புருஷோத்தம யோகா. அதுல நம்ம அந்த ட்ரீ பார்த்தோம் இல்லைங்களா, தலைகீழ இருக்கிற ஆலமரத்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ அதுல வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஆன்மீக உலகத்தோட நிழல் அது. அதுல ஜீவாத்மாக்கள்லாம் கட்டுண்டு இருக்கு. அதுல நிறைய வந்து குணங்களுக்கு நேச்சருக்கு ஏத்த மாதிரி அவங்களோட செயல்பாடுகள் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஆக்டிவிட்டிஸ் அந்த குணங்கள் தான் என்ன பண்ணுது, அந்த ஆலமரத்தை நல்ல செழிப்பா வச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த குணங்கள்ல இருந்து வர செயல்கள் என்ன மாதிரி இருக்கும் பார்த்தோம்னா, அதுதான் தெய்வ குணங்கள் அசுர குணங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப தெய்வ குணங்கள்னால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பகவானை அடைய முடியும், மேல் நோக்கி நம்மளால போக முடியும். ஃபர்ஸ்ட் தெய்வீக குணங்கள் இருக்கும் பட்சத்துல நம்ம எங்க போவோம், பிரம்மலோகம் வரைக்கும் நம்மளால போக முடியும். அதே அந்த மாதிரி நம்மளால டெமிகாட்ஸ் அளவுக்கு நம்மளால வந்து நம்மளோட நேச்சரை அதாவது சத்துவ குணத்தை கொண்டு வரும்போது கடைசியா நம்மளால என்னவும் பண்ண முடியும், சுத்த சத்துவ குணத்தை அடைஞ்சு பகவானையும் அடைய முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே வந்து அசுர குணத்துல உள்ளவங்க கீழ் நோக்கி போவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அந்த ஆலமரத்திலேயே. ஏன்னா ஆலமரம் வந்து நிழல்னு பார்த்தோம், மேல உள்ளது பிரம்மலோகம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே அப்படியே வந்து பாதாள லோகம் வரைக்கும் வர்றதுதான் அந்த நிழலோட அடையாளமா நம்ம பார்த்தோம். அப்ப கீழ் நோக்கி யாரெல்லாம் போவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த அசுர குணங்கள் கொண்டவங்க போவாங்க. ரஜோகுணம் தமோ குணம் உள்ளவங்க கீழ் நோக்கி போவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்போ நம்ம அந்த தெய்வ குணம் அசுர குணத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் நம்ம தெய்வ குணத்தை நம்ம கிட்ட வளர்த்துக்கிட்டு அசுர குணத்தை நம்ம விலக்கி வைக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். அதனால பகவான் என்ன பண்றாங்கன்னா, இந்த 16வது அத்தியாயத்துல தெய்வீக குணங்களை பத்தியும் அசுர குணங்களை பத்தியும் நமக்கு விளக்கமா சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இதுல தெய்வீக குணத்தை நம்ம கிட்ட வளர்த்துக்கணும், அசுர குணத்தை நம்ம கிட்ட இருந்து தள்ளி வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஹரே கிருஷ்ணா. லலிதா மாதாஜி, மங்களாச்சரண் சொல்லிடலாங்களா? ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுர உன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேகம் ஸ்ரீ குரோ ஸ்ரீயுதபத கமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம் ச ஸ்ரீ ரூபம் சாக்ரஜாதம் சஹ கண ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதான் சஹ கண லலிதா ஸ்ரீ விஷாகான்விதாம் ச. ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேஷா கோபிகா காந்தா ராதா காந்தா நமோஸ்துதே. தப்த காஞ்சன கௌரங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி விஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே. வாஞ்ச கல்பதருப்யச்ச கிருபா சிந்துப்யச்ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரசாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி வஷ்சத்ய தேச தாரிணே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே.
ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, பிரணாம். ஹரே கிருஷ்ண டிவோட்டீஸ், நம்ம இன்னைக்கு 16வது அத்தியாயம் தெய்வீக அசுர விபாக யோகம் பார்க்க போறோம். அதுல முழுக்க முழுக்க தெய்வீக குணங்கள் அசுர குணங்கள் பற்றி நம்ம பார்ப்போம். பகவான் என்ன உபதேசம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல நம்ம வளர்த்துக்க வேண்டியது தெய்வீக குணங்களை, அசுர குணங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி, 16.123. ஹரே கிருஷ்ணா. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. அத ஷோடசோऽध्याय. ஸ்ரீ பகவானுவாச்ச. அபயம் சத்வ சம்சுத்திர் ஞானயோக வியவஸ்திதிः தானம் தமश्च யஜ்ஞश्च ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம் அஹிம்சா சத்யமக்ரோதஸ் தியாகசாந்திர் பைஷுனம் தயா பூதேஷ்வலோலுப்த்வம் மார்தவம் ஹ்வீரசாபலம் தேஜச்சமாகிருதி சௌச்சம் அத்ரோஹோ நாதிமானிதா பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி, இப்போ நம்ம பார்க்கிறது தெய்வீக குணங்களை நம்ம பார்க்க போறோம். இந்த 3 ஸ்லோகங்களிலும் நம்ம இது வரைக்கும் நிறைய தெய்வீக குணங்களை பகவான் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஸ்திதமணி அப்படின்றது செகண்ட் சாப்டர்ல பார்த்தோம் இல்லைங்களா. அதாவது ஒரு பற்றுதல் இல்லாத மனிதன் எப்படி இருப்பான் ஜட வாழ்க்கையில அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த இடத்துலயும் பார்த்தோம். அதற்கப்புறம் வந்து 12வது அத்தியாயத்துல ஸ்லோகங்கள் 13-20 வரைக்கும் எனக்கு மிக பிரியமானவன் அப்படின்ற விஷயத்துல நம்ம நல்ல 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 குணங்கள் பத்தி நம்ம பார்த்தோம். என்ன நிலைப்பாடுல மனிதன் இருக்கணும் அப்படின்றத. அதற்கப்புறம் 13வது அத்தியாயத்திலும் பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து நம்ம ஞானம் அப்படின்னு பகவான் சொன்னதுல நிறைய குணங்கள் நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் ஹம்பிள்னஸ். ரொம்பவே அடக்கத்தோட இருக்கணும். இந்த நம்ம வந்து ஆன்மீகத்துல இருக்கிறோம் அப்படின்னா அடக்கம் ரொம்ப, அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம கிட்ட அந்த ஃபால்ஸ் ப்ரைடு, அகங்காரம் அப்படின்னு இருந்ததுன்னா அது நம்மள தப்பான விஷயத்துல கொண்டு போய் சேர்த்துரும். ஏன்னா பகவான் தான் எல்லாத்துக்கும் சர்வ காரணம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கும் பட்சத்துல நமக்கு அந்த அடக்கம் அப்படின்றது வரும் இல்லைங்களா. அப்போ 13வது அத்தியாயத்திலும் நம்ம வந்து ஞானம் அப்படின்ற ஒரு விஷயத்துல பகவான் வந்து தெய்வீக குணங்களை பத்தி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்போ இந்த அத்தியாயத்துல 1-3வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் நமக்கு தெய்வீக குணங்களை பத்தி கூறியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில அவசியம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அச்சமின்மை. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அச்சமின்மை, தனது நிலையில் தூய்மைப்படுத்துதல், ஆன்மீக ஞானத்தை விருத்தி செய்து கொள்ளுதல், தானம், சுய கட்டுப்பாடு, யாகம் செய்தல், வேதங்களை கற்றல், தவம், எளிமை, அஹிம்சை, வாய்மை, கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை, துறவு, சாந்தி, குற்றம் காண்பதில் விருப்பமின்மை, எல்லா உயிரினங்களின் மீதும் கருணை, பேராசையிலிருந்து விடுபட்ட தன்மை, கண்ணியம், வெட்கம், மன உறுதி, வீரம், மன்னிக்கும் தன்மை, தைரியம், தூய்மை, பொறாமையின்மை, மரியாதையை எதிர்பார்க்காமல் இருத்தல் ஆகிய தெய்வீக குணங்கள் பரதனின் மைந்தனே தெய்வீக இயல்புடைய உன்னதமான மனிதரை சார்ந்தவை அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது அச்சமின்மை. அது ஒரு ஆன்மீகத்துல இருக்கிறவங்க, பகவானுக்கு பக்தி சேவை செய்யறவங்க இந்த குணத்தோட கண்டிப்பா இருப்பாங்க. எதற்கும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதர்மம் செய்ய மாட்டாங்க இல்லைங்களா. பகவானுக்கு பக்தி சேவையில் ஈடுபடுறாங்க. சோ அவங்க கிட்ட அந்த பயம் அப்படின்றது இருக்காது. எப்ப பயம் ஏற்படும், நமக்கு வந்து நம்ம அதர்மம் செய்யும் போது நம்மளுக்கு கஷ்டங்கள் வரும், அப்ப நம்ம பயப்படலாம். ஆனா யார் ஒருத்தவங்க பக்தி சேவையில் ஈடுபடுறாங்களோ, தர்மத்துல இருக்காங்களோ, தர்ம வழியில அவங்களுக்கு என்ன ஏற்படாது, கண்டிப்பா கஷ்டங்கள் ஏற்படாது, அபாயங்கள் ஏற்படாது. அதனால அச்சமின்மைன்றது ஒரு முக்கியமான ஒரு குணம் அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். இதற்கு ரொம்ப பிரசித்தமான எக்ஸாம்பிள் பிரகலாத் மகாராஜ் தான். எவ்வளவு ஆபத்துக்களை அவங்க பார்த்தாங்க. ஆனா என்ன பண்ணாங்க, எந்த இடத்துலயும் அவங்களுக்கு என்ன ஏற்படல, பயம்ன்றது ஏற்படவே இல்லை. மலையிலேருந்து தூக்கி போட்டப்பையா இருக்கட்டும், பாம்புகளை விட்டு கடிக்க வச்சப்பையா இருக்கட்டும், அவங்களுக்கு விஷத்தை கொடுத்தாங்க, அரக்கர்கள்லாம் அவங்கள பயமுறுத்தினாங்க இல்லைங்களா. நிறைய
நம்ம இது மேலோட்டமா பார்க்கும்போது இது ஒரு சாதாரண ஒரு ஸ்டோரியா தெரியும். ஆனா அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, அந்த ஒரு 5 வயது குழந்தை எவ்வளவு ஸ்திரமா, அதுவும் வந்து 5 வயதிலேயே ஸ்திரமா அவ்வளவு அபாயத்தையும் அது என்ன பண்ணுச்சு? தாங்கிக்கிச்சு இல்லைங்களா? எதனால? அந்த அபாயத்த அவங்களுக்கு தாங்குற அளவுக்கு என்ன அந்த அளவுக்கு தைரியம் குடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தி. பகவான் மேல இருந்த நம்பிக்கையும், பக்தியையும். அவங்களுக்கு அந்த அச்சமின்மைன்ற குணத்த வந்து குடுத்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நமக்கும் வந்து அபாயங்கள் இருக்கு. இந்த மெட்டீரியல் உலகத்துல நமக்கு அபாயங்கள் இருக்கு இல்லைங்களா? பிறப்பிறப்பு, முதுமை நோய், அதுக்கப்புறம் இந்த அதிபூத, அதிஆத்ம, அதிதெய்வா இதனால ஏற்படுற விளைவுகள். அப்போ அந்த இடத்துல எல்லாம் நமக்கும் என்ன ஏற்படும்? நமக்கும் நிறைய அன்சர்டனிட்டி வாழ்க்கையில ஏற்படுது இல்லைங்களா? அப்போ ஒரு இடத்துலயும் நமக்கு கஷ்டங்கள் வரும்போதெல்லாம், நம்மளோட மனநிலை என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, கர்மத்தினால் ஏற்படுது. அதாவது நம்மளுக்கு ஒருத்தவங்க கஷ்டம் குடுக்குறாங்கன்னா, அவங்க அத வந்து வாலண்டியரா குடுக்கறது இல்ல. அவங்க ஜஸ்ட் ஒரு போஸ்ட்மேன் மாரி தான். நம்மளோட கர்மத்த, அதோட பலன அவங்க நம்மகிட்ட குடுக்குறாங்க. அவ்வளவுதான் அங்க தாத்பரியமே தவிர, அவங்க வந்து அத வந்து அவங்க மூலியமா நமக்கு கிடைக்கணும்ன்றது விதியா இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த அளவுல எடுத்துக்கிட்டு, திருப்பி என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. ரியாக்ட் பண்ணோம்னா, திரும்பி காம்ப்ளிகேட் பண்ணுவோம். திருப்பி நம்மளோட செயல்கள் வந்து ஆ ரஜோகுணம், தமோகுணத்த சேரும். அதனால மறுபடியும் நம்மளுக்கு கர்ம பந்தம் தான் ஏற்படும். அதனால வாழ்க்கையில நம்மளுக்கு கஷ்டங்கள் வரும்போது, இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பகவான் மேல பக்திய பண்ணணும், நம்பிக்கையோட இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஆ அததான் நம்ம இங்க வந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அச்சமின்மை அது ரொம்பவே உயர்ந்த ஒரு குணமா நம்ம தெய்வீக குணத்துல பார்க்கிறோம். அதற்கப்புறம் தனது நிலையில் தூய்மைப்படுத்துதல். ஏன்னா நம்ப இந்த முக்குணங்களால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பந்தப்பட்டிருக்கோம். நம்ம ரொம்பவே பாபங்கள்ல ரஜோகுணம், தமோகுணத்தினால நம்மளுக்கு பாபங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த நிலையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? தூய்மைப்படுத்தணும். எப்படி பண்ண முடியும்? ஆஸ்ரெட்டி இல்லைங்களா? தவங்கள், யாகங்கள், யஜ்ஞங்கள் இதெல்லாம் செய்யும்போது தூய்மைப்படும். ஆன்மீகத்துல நம்ப ஹரிநாமத்த கலியுகத்துல ஹரிநாமத்த உச்சரிக்கிறது. இந்த மாரி நம்மளோட தனது நிலையை தூய்மைப்படுத்துதல். ஆன்மீக ஞானத்தை விருத்தி செய்து கொள்ளுதல். எப்பயுமே நம்ப அதான் நம்ம இப்ப பார்க்கிறோம் இல்லைங்களா? எந்த ஒரு நாலேட்ஜ நம்ம தெரிஞ்சுக்கல. ஆனா கண்டிப்பா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆன்மீக ஞானத்த நம்ம விருத்தி பண்ணணும். செல்ஃப் ரியலைசேஷன். வேதத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். வேதத்த படிக்க முடியாது. சான்ஸ்கிரிட்ல இருக்கு. அதுவும் ரொம்ப அது கடல் அளவுக்கு பெருசா இருக்கும் இல்லைங்களா? நம்மளால அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்றதுனால தான் நம்மளுக்கு பகவான் என்ன பண்ணியிருக்காங்க? பகவத்கீதையும், பாகவதத்தையும் குடுத்திருக்காங்க. அப்ப நம்ம ஆன்மீகத்துல நம்ம ஞானத்தை விருத்தி செய்து கொள்ளணும். அப்பதான் நம்மளோட நிலைப்பாடு என்னன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்ம எதற்காக இங்க இருந்து கஷ்டப்படுறோம்? இங்க இருந்து எப்படி வெளியில போகிறது? பல கேள்விகளுக்கு நமக்கு விடை வந்து ஆன்மீகத்துல இருக்கு. அப்ப ஆன்மீக ஞானத்த நம்ம விருத்தி செய்து கொள்ளணும். தானம் பண்ணணும். தானமும் வந்து மிகவும் உன்னதமான ஒரு செயல். அதான் நம்மளோட பாபங்கள்லாம் நம்மள விட்டு போகணும்னா, தானம், தவம் இதெல்லாம் வந்து நம்ம அவசியம். யாகங்கள் இதெல்லாம் வந்து செய்யணும். அ அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது மாரி கோயில்கள், தாம்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் போகும்போது நம்மளுக்கு அ நம்மளோட பாபங்கள் குறைஞ்சு நம்மளுக்கு ஆன்மீகத்துல நல்ல முன்னேற்றத்த குடுக்கும். நம்மள சுத்திகரிக்கும் முறை தான் இந்த தானம் பண்றது, யாகம் பண்றது, தீர்த்த யாத்திரை போறாங்க இல்லைங்களா? கோயில்களுக்கெல்லாம். அந்த மாரி போறதெல்லாம் வந்து நம்மளோட பாவங்களை குறைக்கிறதுக்கான விஷயங்கள். அதுல தானம், அதுவும் வந்து நம்ம பண்ணணும். சுய கட்டுப்பாடு. அதுவும் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஆன்மீகத்துலன்னு வந்ததுக்கு அப்புறம், நம்ம இந்த பொருள் உலகத்துல உள்ள ஆசைகள்ல இருந்து நம்ப முடிஞ்ச வரைக்கும் நம்மள விலக்கி வச்சுக்கிறது சிறந்தது. ஏன்னா முக்குணங்கள் எந்த குணத்துல இருந்தாலும் நம்ம பந்தப்படுவோம்ன்றத நம்ம பார்க்கிறோம். அட்லீஸ்ட் ரஜோகுணம், தமோகுணத்துல இருந்தாவது நம்மள நம்மள விலக்கி வச்சுக்கணும். அப்ப சுய கட்டுப்பாடு அவசியம் தேவை. யாகம் செய்தல், அதுக்கப்புறம் வேதங்களை கற்றல், அதுக்கப்புறம் தவம், எளிமை. எப்பயுமே வந்து எளிமையா இருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம். ஏன்னா வந்து எளிமைன்றது அகங்காரம் இல்லாம, கர்வம் இல்லாம இருக்கிறது. அதுதான் எளிமை அப்படின்ட்டு பார்க்கிறோம். அப்புறம் அஹிம்சை. யாருக்கும் துன்பத்தை கொடுக்காம இருக்கிற ஒரு விஷயம். நமக்கே நம்ம நல்லது செஞ்சுக்கணும்ன்ற பட்சத்துல கூட நம்ம என்ன பண்ணணும்? ஆன்மீகத்துல நம்ம நாட்டத்தோட, பகவானோட நாமத்த நம்ம உச்சரிக்கணும். மத்தவங்களால நமக்கு நன்மை நடக்குதோ இல்லையோ, நமக்கு நம்மளே நன்மை செஞ்சுக்கிறதுன்னு தான் இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை உச்சரிக்கிறது. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ அத நம்ம வந்து அவசியம் நம்ம வாழ்க்கையில செய்யணும். அப்போ அகிம்சை. யாரையும் நம்ம துன்புறுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே பகவானோட திருமேனிலேருந்து வந்திருக்கோம். இல்லைங்களா? அப்ப எல்லாருமே பகவானோட சம்பந்தப்பட்டவங்க. ஒரே ஃபேமிலி. நம்ம நினைக்கிறோம் நம்மளோட ஃபேமிலி மட்டும்தான், மத்தவங்கலாம் வேற அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? நம்ம குடும்பம்ன்னும்போது நம்ம எல்லாமே சேஃப்டி மெஷர்ஸ்ல எல்லாமே யோசிப்போம். ஆனா மத்தவங்கன்னும்போது நம்மளுக்கு அந்த அளவு உடன்பாடு இருக்காது இல்லைங்களா? ஆனா இது வந்து கிருஷ்ண பக்தின்றது எல்லாருமே பகவானோட சம்பந்தப்பட்டவங்க அப்படின்ற பட்சத்துல பார்க்கறதுனால
எல்லாருமே ஒரே குடும்பம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும்? அஹிம்சையோட இருக்கணும். எந்த உயிரினத்தையும் நம்ம துன்புறுத்தக்கூடாது. அடுத்தது வாய்மை, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். என்னைக்கும் பொய் வந்து நம்ம சொல்லவே கூடாது. அப்புறம் கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை, கோபமும் வந்து நம்ம படக்கூடாது அப்படின்றது ஒரு விஷயம். எதிர்பார்ப்பு இருக்கும் பட்சத்துல நமக்கு என்ன ஏற்படும்? கோபம் ஏற்படும். நம்ம ஆசை வந்து நமக்கு அடைய முடியலன்னு பட்சத்துல கோபம் வரும் இல்லைங்களா? அப்போ எதிர்பார்ப்பு, ஆசை இதெல்லாம் நம்ம ஒதுக்கி வைக்கும்போது ஜட உலகத்திலிருந்து ஜட உலகத்தின் ஆசைகள், ஜட உலகத்திலிருந்து உள்ள எதிர்பார்ப்பு இதெல்லாம் நம்ம ஒதுக்கி வைக்கும்போது கோபம் நம்ம கிட்ட இருந்து வராது. அதுக்கப்புறம் துறவு, அதுக்கப்புறம் சாந்தி, அமைதியா இருக்கிறது, குற்றம் காண்பதில் விருப்பமின்மை, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தவங்களை பத்தி நம்ம யோசிக்கும் பொழுது நிறைய அவங்களோட குணங்களை நம்ம அனலைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? யாரா இருந்தாலும் யாரோ யாரோ ஒருத்தவங்களை பத்தி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அவங்களோட நேச்சரை தான் நம்ம யோசிப்போம். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க கிட்ட என்ன குறைகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணாம நிம்மதி அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம்? பகவானோட திருநாமத்தை நம்ம உச்சரிக்கலாம். குற்றம் காண்பதில் விருப்பமின்மை, அது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இதுதான் வந்து ஸ்டார்டிங்கே எல்லாத்துக்கும். ஒருத்தவங்க நம்ம குற்றம் பார்க்கும்போது அவங்க மேல நம்மளுக்கு வெறுப்பு வரும். வெறுப்பு வந்துச்சுன்னா கோபம் வரும். கோபம் வந்துச்சுன்னா விரோதம் வளர்ந்துடும். அப்போ இதுவும் வந்து ரூட் காஸ், குற்றம் காண்பதுன்றது. அப்ப அதிலும் விருப்பம் இல்லாம இருக்கணும். எல்லா உயிர்களின் மீதும் கருணை, பேராசையிலிருந்து விடுபட்ட தன்மை. எல்லா உயிர்களின் மீதும் கருணை அப்படின்னும் போது இப்ப நமக்கு வந்து கையில ஒரு அடிபட்டுருச்சு, இல்லைன்னா வந்து கால்ல ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னா கை என்ன பண்ணும்? உடனே போய் கால்ல உள்ள காயத்துக்கு மருந்து போடும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கணுமா நம்ம எல்லாருமே? ஒரு உயிரினத்துக்கு கஷ்டம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்? ஸ்பான்டேனியஸா நம்ம போய் உதவி பண்ணணும். ஏன்னா பகவானோட திருமேனில இருந்தா நம்ம எல்லாரும் வரோம், அங்கதான் ஐக்கியமாகறோம் போது ஒரு உயிர் அந்த இடத்துல வந்து கஷ்டப்படுதுன்னும் போது அது பகவானுக்கு ஏற்படுற கஷ்டமா இருக்கும். அதனால அந்த ஒரு தாத்பரியத்துல நமக்கு இப்போ ஏதோ ஒரு உடம்புல வந்து கையிலயோ கால்லயோ அடிபட்டுச்சுன்னா உடனே எதையும் எதிர்பார்க்காது, டக்குன்னு போய் அந்த இடத்த வந்து சரி பண்ணும் இல்லைங்களா நம்மளோட கைகள். அந்த மாதிரி மத்தவங்க மீது நம்ம கருணையா இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். எல்லா உயிர்களின் மீதும் கருணை, பேராசையிலிருந்து விடுபட்ட தன்மை. ஆசையே இருக்கக்கூடாது ஜட வாழ்க்கையில, அதுவும் பேராசைன்றது இருக்கவே கூடாது. கண்ணியமா இருக்கணும், வெட்கம், மன உறுதி, ஸ்திரமா இருக்கணும் ஆன்மீகத்துல. அதே மன உறுதி எதுல இருக்கணும்? மெட்டீரியல் ஜட வாழ்க்கையில இருந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மள விலக்கி வச்சுக்கணும். நம்ம வாழ்வாதாரம் அதை வந்து நம்ம வந்து பாத்துக்கணும். அதே மாதிரி பகவத் கைங்கரியங்கள் பண்றதுல நம்ம ஈடுபாடோட இருக்கணும். மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுலயும் நம்ம ஈடுபாடோட இருக்கணும். ஆனா இந்த ரஜோகுணம் தமோகுணத்துல இருந்து நம்ம விடுபட்டு இருக்கணும். அந்த அளவுக்கு மன உறுதி, வீரம், அப்புறம் மன்னிக்கும் தன்மை. யாராவது தவறுகள் ஏன்னா நம்ம நிறைய தவறுகள் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? யாருமே வாழ்க்கையில தவறு பண்ணவே இல்லைன்னு ஒரு இடத்துல கூட நம்மளால சொல்ல முடியாது. அப்ப நம்ம செய்திருக்கும் போது மத்தவங்களும் செஞ்சாங்கன்னா அவங்கள நம்ம மன்னிக்கணும். தைரியம், அது ரொம்பவே முக்கியம். இப்போ ஹம்பிள்னஸ், ரொம்ப அடக்கமா இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம் இல்லைங்களா? அதனால எல்லாரும் நம்மள வந்து கஷ்டப்படுத்தலாமான்னா அந்த இது கிடையாது. இது வந்து என்ன சொல்றது, பாசிட்டிவான ஹம்பிள்னஸ், மரியாதை கலந்த ஒரு அடக்கம், அந்த ஒரு நிலைப்பாடுதான். அப்ப தைரியம்ன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அது எல்லார்கிட்டயும் அவசியம் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து தூய்மை, அதுவும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? மனதளவிலும் உடல் அளவிலும் சுற்றுப்புறத்திலும் தூய்மை இருக்கணும். பகவானை நெருங்கணும்னா தூய்மை ரொம்பவே அவசியம். பொறாமையின்மை, அதை நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அர்ஜுனருக்கு பகவத்கீதை சொன்னதே பகவான் வந்து நீ பொறாமைப்படாதவன் அப்படின்ற ஒரு விஷயம். பகவான் என்ன சொல்லியிருக்காங்க? நான் யார் மீதும் பொறாமைப்பட்டதில்லை அப்படின்றதையும் 9th சாப்டர்ல நம்ம பார்த்தோம். அப்ப பொறாமைன்றது ரொம்பவே கூடாத ஒரு விஷயம். அப்புறம் மரியாதையை எதிர்பார்க்காமல் இருத்தல், இதுவுமே ரொம்ப ஒரு விஷயம். என்னன்னா இப்ப நம்ம ஏதாவது நல்லது செஞ்சோம் அப்படின்னா நம்மள யாராவது பிரைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படும் இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாம நம்மளோட கடமையை மட்டும் நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்ப மரியாதையை எதிர்பார்க்காமல் இருத்தல் ஆகிய தெய்வீக குணங்கள் பரதனின் மைந்தனே தெய்வீக இயல்புடைய உன்னதமான மனிதரை சார்ந்தவையே அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே தெய்வீக குணங்கள் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். மத்தது 16.4 दम्भो दर्पोऽभिमानश्च क्रोधः पारुष्यमेव च अज्ञानं चापि जातस्य पार्थ सम्पदमासुरीम्. हरे कृष्णा. हरे कृष्ण माताजी. பிரித்தாவின் மைந்தனே, தற்பெருமை, அகந்தை, வீண் அபிமானம், கோபம், கொடூரம், அறியாமை ஆகியவை அசுர இயல்புகள் உடையவர்களின் குணங்கள் ஆகும் அப்படின்னு நம்ம இந்த ஸ்லோகத்துல தெரிஞ்சுக்கிறோம். நல்ல நல்ல குணங்கள் நிறைய நம்ம பார்த்தோம். அசுர குணத்துல பிரதானமா பார்க்கறது தற்பெருமை, தன்னை பத்தி எப்பயுமே அவங்க
பெருமையா பேசிப்பாங்க இல்லைங்களா? ராவணன், இவங்க கம்சன், இவங்கெல்லாம் நம்ம வந்து உதாரணமா நம்ம வச்சுக்கிட்டோம்னா தெரிய வந்துடும். ஹிரண்யகசிபு எப்பயும் எப்படி இருப்பாங்க? தற்பெருமையோட இருப்பாங்க. தான் தான் பெரியவங்க. அப்புறம் எல்லாரும் தன்னை வந்து பிரைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருப்பாங்க. அதே மாதிரி அகந்தையும் அவங்க கிட்ட நிறையவே இருக்கும் இல்லைங்களா? அப்புறம் வீண் அபிமானம், அப்புறம் கோபம் அதிகமா இருக்கும். கொடூரமா இருப்பாங்க. எல்லாத்தையும் ரொம்பவே ஹார்ஷா பிஹேவ் பண்ணுவாங்க. அறியாமை, சரி எது தவறு எது, தர்மம் எது அதர்மம் எது, இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாம இருப்பாங்க. அப்ப இதெல்லாமே அசுர குணங்கள் சார்ந்தது அப்படின்றது நம்ம இந்த ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மாதாஜி 16.5. दैवी संपत्ति मोक्षाय निबन्धायासुरिमता माशु च संपदं देवीम् अभिजातोऽसि पाण्डव. हरे कृष्णा. தெய்வீக குணங்கள் முக்தி தரக்கூடியவை, அசுர குணங்களோ பந்தப்படுத்துபவை. பாண்டுவின் மைந்தனே கவலைப்படாதே, நீ தெய்வீக குணங்களுடன் பிறந்திருக்கிறாய் அப்படின்றத பகவான் சொல்றாங்க. அப்போ சத்துவ குணத்துல நம்ம இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? முக்திக்கான மார்க்கத்தை அது நமக்கு கொடுக்கும். சத்துவ குணத்துக்கு வந்துட்டோம்னாலே அது கொஞ்சம் கொஞ்சமா பக்தி சேவையில் ஈடுபடும் போது அது நம்மளுக்கு எண்ணத்துல கொண்டு வந்து முடிச்சிடும். நம்மளுக்கு சுத்த சத்துவ குணம், பகவானை நம்ம அடையிற குணத்துல நம்மள கொண்டு வந்து சேர்த்துடும் அப்படின்றதுதான் இங்க தாத்பரியம். பியூரிபிகேஷன் கண்டிப்பா கிடைக்கும். அப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் எப்படி இருக்கணும்? சத்துவ குணத்துல அவசியம் இருக்கணும். அப்ப அது என்ன கொடுக்குது? நமக்கு முக்தியை கொடுக்குது. அதே அசுர குணங்கள் என்ன பண்ணுது? பந்தப்படுத்துது. ரஜோகுணம் தமோ குணத்தோட இருக்கும்போது அது நம்மளை பந்தப்படுத்துது. அதுவும் இல்லாம அது நம்மளுக்கு என்னத்தை ஏற்படுத்தும்? கர்ம வினையை, அதுவும் கஷ்டமான கர்ம வினைகள் நம்மளுக்கு ஏற்படுத்தும். இதெல்லாம் கேட்ட உடனே இப்ப அர்ஜுனர் எந்த எந்த நிலைப்பாடுல இருக்காங்க? போர்க்களத்துல போர் பண்ண போறாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணணும்? நிறைய பேரு போர்ல வந்து கொல்லணும். அதுக்கப்புறம் நிறைய பேரழிவுகள் அங்க ஏற்படும் போர் பண்ணா. அப்ப அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் சத்துவகுணத்துல யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது, அகிம்சையோட இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? எல்லாருக்கும் வந்து காருண்யத்தோட கருணையோட இருக்கணும் அப்படின்ற குணத்தெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப அர்ஜுனோட மனநிலை என்ன ஏற்பட்டிருக்கும்? அப்ப போர் பண்றதுனால அசுரகுணம் வந்திருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும் இல்லைங்களா? அதனால பகவான் என்ன சொல்றாங்க? பாண்டுவின் மைந்தனே கவலைப்படாதே, நீ தெய்வீக குணங்களுடன் பிறந்திருக்கிறாய். எதனால அவங்க தெய்வீக குணத்துல இருக்காங்க? அவங்க சத்திரியன்றதுனால தர்மத்திற்காக அவங்க போர் பண்றாங்க. இன்னொன்னு அந்த போரையும் யாரோட கட்டளையின் பேர்ல விருப்பத்துக்காக பண்றாங்க? பகவானோட விருப்பத்திற்காக நிமித்த மாத்திரமா அவங்க வந்து போர் பண்றாங்க இல்லைங்களா? அப்ப அவங்க என்ன குணத்துல இருக்காங்க? தெய்வீக குணத்துலதான் இருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம். மாதாஜி 16.6. द्वौ भूतसर्गौ लोकेऽस्मिन् दैव आसुर एव च दैवो विस्तरश प्रोक्तो आसुरं पार्थ मे शृणु. हरे कृष्णा. பிரித்தாவின் மைந்தனே, இவ்வுலகில் உள்ள படைக்கப்பட்ட உயிர் வாழிகளில் தெய்வீகமானவர்கள் அசுரர்கள் என இரு வகையினர் உள்ளனர். நேற்றுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? வீழ்ச்சி அடையாதவர்கள், வீழ்ச்சி அடைந்தவர்கள் 2 பேர் பார்த்தோம் இல்ல, லிவிங் என்டிட்டில. அதே மாதிரி குணத்தில் பார்க்கும்போது தெய்வீக குணம், அசுர குணம், இந்த 2 குணம், 2 வகையில மக்கள் இருக்காங்க, உயிரினங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். மக்கள் மட்டுமில்ல, உயிரினங்கள். தெய்வீக குணங்களை பற்றி ஏற்கனவே மிக விவரமாக உனக்கு விளக்கியுள்ளேன். இனி அசுர குணங்களை என்னிடமிருந்து கேட்பாயாக. ஏன்னா இது வரைக்கும் நிறைய தெய்வீக குணங்களை பத்தி பகவான் சொல்லிட்டாங்க. இப்ப அசுர குணத்தை பத்தி நமக்கு உபதேசம் பண்ண போறாங்க அர்ஜுனன் மூலியமா. ஹரே கிருஷ்ண மாதாஜி 16.7. प्रवृत्तिं च निवृत्तिं च जनान विदुरासुरा न शौचं नापि चाचारो न सत्यं तेषु विद्यते. हरे कृष्णा. அசுரத்தன்மை உடையவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் என்ன செய்யக்கூடாது என்றும் அறிவதில்லை, அறியாமையில இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சாஸ்திரம் தெரியாது, தர்மம் அதர்மம் தெரியாது. அப்போ அவங்களுக்கு என்ன ஏற்படும்? செய்ய வேண்டியது செய்யக்கூடாதுன்ற விஷயத்துல அவங்களுக்கு தெளிவு ஏற்படாது. தூய்மையாவும் இருக்க மாட்டாங்க, முறையான நடத்தையும் இருக்காது, வாய்மை உண்மையும் அவங்க கிட்ட இருக்காது அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்ப்போம். அதாவது இந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸும் எதற்காக ஃபாலோ பண்ண சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்மீகத்துல பொதுவா நம்மளுக்கு சத்துவ குணம் வந்து 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்றதுனால நமக்கு ஏற்படும். அதனால சத்துவ குணத்துல இருந்து நமக்கு பக்தி ஏற்படும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க வேண்டியது நம்மளோட குணம், அது சத்துவ குணத்துல இருக்கணும். அதுல இருந்து நம்மளுக்கு பக்தின்றது செழுமையா வரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அப்போ குணத்தை நம்ம கரெக்டா நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னா இந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ். அது பாத்தீங்கன்னா இந்த நோ மீட் ஈட்டிங், நோ இல்லிசிட் செக்ஸ், நோ கேம்பிளிங், நோ இன்டாக்சிகேஷன். ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் யாரு செய்யறாங்களோ
அவங்களுக்குலாம் என்ன ஏற்படும்னா கொஞ்சம் பேட் கர்மாஸ் வந்து வரும் இல்லைங்களா? ஆனா இந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸும் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஏற்படும்னா, சத்துவ குணத்துல அவங்களால இருக்க முடியும். அப்போ இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? தூய்மையோ, முறையான நடத்தையோ, வாய்மையோ அவர்களிடம் காணப்படுவதில்லை. அப்படின்றத நம்ம எங்க பார்க்கிறோம்னா, யாரு ஒருத்தவங்க ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலையோ, அவங்க கிட்ட இந்த விஷயங்கள நம்மளால பார்க்க முடியாது அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். மத்தது 16.8. असत्यमप्रतिष्ठं ते जगदाहुरनीश्वरम् अपरस्पर सम्भूतं किमन्यत् कामहैतुकम्. हरे कृष्णा. அவர்கள் இவ்வுலகம் பொய் என்றும் பொதுவா ஏத்திஸ்டோட நிலைப்பாடு இப்படிதான் இருக்கும் இல்லைங்களா? இந்த உலகம் வந்து பொய்யானது. ஏதோ அதுவா உருவாகி இருக்கு, அதுவா இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தாத்பரியம். நிதர்சனமா என்ன இருக்கோ அத மட்டும் தான் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. இப்ப பகவான கண்ணால பார்க்க முடியலன்றதுக்காக பகவான்லாம் யாரும் கிடையாது, காட்ன்றது கிடையாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல அவங்களோட எண்ண ஓட்டங்கள் இருக்கும். அப்போ இங்க நம்ம பார்க்க போறது அசுர குணங்கள் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்றத பார்ப்போம். இவ்வுலகம் பொய் என்றும், அஸ்திவாரம் இல்லாதது என்றும், கட்டுப்படுத்தும் கடவுள் எவரும் இல்லை என்றும் கூறுகின்றனர். காம இச்சையால் உண்டாக்கப்பட்டதாகவும், காமத்தை தவிர இதற்கு வேறு காரணம் இல்லை என்றும் அவர்கள் சொல்கின்றனர். அவங்களோட நிலைப்பாடு இந்த அளவு தான் இருக்கும் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். மத்தது 16.9. एतान् दृष्टिमवष्टभ्य नष्टात्मानोऽल्पबुद्धयः प्रभवन्त्युग्रकर्माण क्षयाय जगतो हिताः. हरे कृष्णा. இத்தகு முடிவுகளை பின்பற்றி, அதாவது என்ன பார்த்தோம் இங்க? இந்த உலகமே போய் அஸ்திவாரம் இல்லாது கட்டுப்படுத்தும் கடவுள் எவரும் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறதுனால இத்தகு முடிவுகளை பின்பற்றி அறிவில்லாதவர்களும் தம்மை இழந்தவர்களுமான அசுரர்கள் உலகத்தை அழிப்பதற்கான பலனற்ற கொடூரமான செயல்களில் ஈடுபடுகின்றனர். அப்போ இந்த உலகத்துல ஆஹ் கஷ்டங்கள் கொடுக்குற நிறைய விஷயங்களை அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துப்பாங்க கையில. எதை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க. யாருக்கும் இதனால கெடுதல் ஏற்படுமோ, இதனால வந்து உலகத்திற்கு எதுவும் அச்சம் ஏற்படுமோ, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் கொடூரமான செயலா இருந்தாலும் அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க அதுல ஈடுபட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஆஹ் அதாவது பேட் கர்மானா அதுக்கான கஷ்டமான விளைவுகள் இருக்கு அப்படின்றத அவங்க பகவான் இருக்காங்க. அவங்களோட மேற்பார்வையில் நம்ம இருக்கோம். அந்த மாதிரி ஒரு எண்ணம்லாம் இல்லாம, தனக்கு என்ன தோணுதோ அத அவங்க சாதிப்பாங்க. அதுவும் இல்லாம அது அதர்மமா இருந்தாலும், மத்தவங்களுக்கு கஷ்டத்தை குடுக்கறதா இருந்தாலும், இந்த உலகத்துக்கே அது கஷ்டத்தை குடுக்கறதா இருந்தாலும், அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த செயல அவங்க சர்வசாதாரணமா ஈடுபடுவாங்க. இதெல்லாம் அசுர குணத்தோட இயல்புகளா நம்ம பார்க்கிறோம். மத்தது 16.10. काममाश्रित्य दुष्पूरन् दम्भमानमदान्विताः मोहात् गृहीत्वा सद्ग्राहान् प्रवर्तन्ते शुचिव्रताः. हरे कृष्ण. அசுரத்தன்மையுடையவர்கள் திருப்தி அடையாத காமத்திடம் தஞ்சமடைந்து கர்வம் மற்றும் பொய் கௌரவத்தின் கவர்ச்சியில் மூழ்கி மயக்கப்பட்டுள்ளனர். எப்பொழுதும் தூய்மையற்ற விரதங்களில் ஈடுபடும் அவர்கள் நிரந்தரமற்ற பொருள்களால் கவரப்படுகின்றனர் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அசுரத்தன்மையுடையவர்களோட நிலைப்பாடு என்னன்னா, திருப்தி அடையாத காமத்திடம் தஞ்சமடைந்து ஜட வாழ்க்கையில் உள்ள ஆசைகள் எல்லாமே என்னது, இன்னும் அன்லிமிட்டெட் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப திருப்தி அடையாத ஆசைகள் நிறைய அவங்க கிட்ட இருக்கும். இதை அடையணும், அதை அடையணும், அதர்மம் பண்ணியாவது அதை நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம அதை அச்சீவ் பண்ணிடணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்களுக்கு ஆசைகள் ஏற்படும். கர்வம் மற்றும் பொய் கௌரவத்தின் இதெல்லாம் எதுக்காக செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா, பொய் கௌரவத்துக்காக. அப்புறம் கர்வத்தினால நல்ல ப்ரைடா இருக்கணும், எல்லாரும் தன்னை பார்த்து ரொம்ப நல்லா புகழணும் அப்படின்ற ஒரு ஆசைனால, அதெல்லாம் ஒரு மயக்கத்தை கொடுக்கும் இல்லைங்களா? கர்வம், இந்த பொய் கௌரவம் இதெல்லாம் வந்து மத்தவங்க நம்மள வந்து புகழணும். அதாவது நிறைய பேர் இப்ப ஹிரண்யகசிபு, ராவணன் இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க, எல்லாரையும் அடக்கி தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க இல்லைங்களா? தேவர்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து கான்கயர் பண்ணாங்க. அவங்களதான் கடவுளா வழிபடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து நிலைநாட்டினாங்க இல்லைங்களா? அப்போ அதனால அவங்களுக்கு என்ன ஏற்படும்னா, கர்வம், பொய் கௌரவம் இதெல்லாம் அவங்களுக்கு என்ன ஏற்படும், ஒரு கவர்ச்சி, அதுல மூழ்கி மயங்கி இருப்பாங்க அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். எப்பொழுதும் தூய்மையற்ற விரதங்களில் ஈடுபடும் அவர்கள் அதர்மத்துல ஈடுபட்டு இருப்பாங்க. அவர்கள் நிரந்தரமற்ற பொருள்களால் கவரப்படுகின்றனர். இங்க உள்ள எல்லாமே என்னது, நிரந்தரம் இல்லாதது அப்படின்றத நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா?
ஏன்னா எதுவுமே நம்ம கூட வரப்போறது இல்லை. அப்ப நிரந்தரமற்ற பொருள்களால் கவரப்படுகின்றனர். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அசுர இயல்புகள்ல நம்ம பார்க்கிறோம். திருப்தி அடையாத காமத்திடம் தஞ்சமடைந்து கர்வம், பொய், கௌரவம், இதுல அந்த ஒரு விஷயத்துக்காக அதுல வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், அதுல ஒரு மயக்கம் ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து அதற்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, தவறான விஷயங்கள்ல அவங்க ஈடுபடுவாங்க. அதுவும் நிரந்தரமற்ற பொருள்களால் அவங்க கவரப்பட்டிருப்பாங்க அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். மத்தஜி 16.11-12. சிந்தாம பரிமேயாஞ்ச பிரளயாந்தாமுபாஷிதாः காமோபபோக பரமா ஏதாவதிதி நிஷ்சிதாः ஆஷா பாஷ சதைர்பத்தாத் காமக்ரோத பராயணா ஈஹந்தே காமபோகார்த்தம் அந்யாயேனார்த்த சஞ்சயான். ஹரி கிருஷ்ணா. மாதாஜி, இந்த ஸ்லோகத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாமே இப்போ கொஞ்சம் ஸ்லோகங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அது எல்லாமே பாத்தீங்கன்னா, யார் ஒருத்தவங்க ஆன்மீகத்துல நாட்டம் இல்லாம இருக்காங்களோ அவங்களோட நிலைப்பாடுகளை நம்ம பார்க்கலாம். இந்த குணங்களோட நம்மளால வெளி உலகத்துல நம்மளால ஈஸியா பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இந்த ஸ்லோகத்துல என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மனித நாகரிகத்தின் முக்கிய தேவை புலன்களை திருப்தி செய்து கொள்வது என்று அவர்கள் நம்புகின்றனர். அவங்களோட புலன்கள் 5 புலன்கள் இருக்கு இல்லைங்களா, அதை திருப்தியா வச்சுக்கணும். அது மட்டும்தான் அது ஒரு முக்கியமான தேவை அப்படின்றதுல அவங்களோட நம்பிக்கை இருக்கும். சரிங்களா? அதை நம்ம இங்க பார்க்கிறோம். மனித நாகரிகத்தின் முக்கிய தேவை புலன்களை திருப்தி செய்வதே என்று அவர்கள் நம்புகின்றனர். இவ்வாறாக வாழ்வின் இறுதி வரையுள்ள அவர்களது கவலைகள் அளக்க முடியாதவை. புலன்கள் ஒரு விஷயத்துல திருப்தி பண்ணிடுமா? முடியாது இல்லைங்களா? சாப்பாடே நம்ம எடுத்துப்போம். ஒருவேளை நல்லா சாப்பிட்டுட்டோம்னா வாழ்நாள் முழுக்க திருப்தியோட இருக்க முடியுமா? கிடையாது. ஒரு 4 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் நல்ல சுவையான சாப்பாடை சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசை, ஏக்கம் வரும் இல்லைங்களா? அப்போ அதை தான் நம்ம இங்க பார்க்கணும். இவ்வாறாக வாழ்வின் இறுதி வரையுள்ள அவர்களது கவலைகள் அளக்க முடியாதவை. வெறும் சாப்பாடு நாக்கு நம்ம வந்து திருப்தி பண்றதுக்கே 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன பண்ணணும், பிரயத்தனப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா? அப்படின்ற பட்சத்துல இன்னும் 5 புலன்களையும் நம்ம வந்து திருப்தி பண்ணணும்னா எவ்வளவு அதுக்காக நம்ம பிரயத்தனை பண்ண வேண்டியிருக்கும். அதுதான் நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அளக்க முடியாதவை அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். ஆசைகள் என்னும் நூற்றுக்கணக்கான கயிர்களால் பந்தப்படுத்தப்பட்டு, ஆக்சுவலா அவங்களாம் வந்து என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் தான் வந்து இண்டிபெண்டன்ட் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் எதுல பந்தப்பட்டிருக்காங்க? ஆசைகள் என்னும், அவங்க எதற்கு அடிமையா இருக்காங்க? அவங்களோட ரஜோ குணத்துக்கும் தமோ குணத்துக்கும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தன்னை அடிமையா வச்சிருக்காங்க. அப்ப ஆசைகள் என்னும் நூற்றுக்கணக்கான கயிர்களால் பந்தப்படுத்தப்பட்டு காமத்திலும் கோபத்திலும் மூழ்கி, நிறைய ஆசைகள், அதை அடையல முடியலன்னா அதனால கோபம், அதனால மத்தவங்களை கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க ஈடுபட்டிருப்பாங்க. காமத்திலும் கோபத்திலும் மூழ்கி அவர்களது புலனுகர்ச்சிக்காக அநியாயமான வழிகளில் செல்வத்தை சேர்க்கின்றனர். இன்னும் பொருள் ஈட்டுறதுன்றதுல எப்படி இருப்பாங்க, எப்படியாவது அநியாயம் பண்ணியாவது பொருளை வந்து சேகரிச்சிடணும் அப்படின்ற ஒரு தாத்பரியத்துல அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மாதாஜி 16.13-15. இதமத்யமயா லப்தம் இமம் பிராப்ஸ்யே மனோரதம் இதமஸ்தீதமபி மே பவிஷ்யதி புனர்தனம் ஆட்யோபி ஜனவானஸ்மி கோன்யோஸ்தி சத்ருஷோ மயா யக்ஷே தாஸ்யாமி மோதிஷ்ய இத்யஞான விமோகிதாः. ஹரி கிருஷ்ணா. உடையவன் எண்ணுகின்றான், இன்று என்னிடம் இவ்வளவு சொத்து உள்ளது, எனது திட்டங்களின் படி நான் நிறைய லாபம் அடைய போகின்றேன். பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஒரு தாற்பயத்துல இருப்பாங்க இல்லைங்களா? இவ்வளவு பொருள் சேர்த்துட்ட வச்சு இன்னும் வந்து இவ்வளவு திட்டங்கள் வச்சிருக்கேன், இது எல்லாத்தையும் நான் வந்து என்னோட வாழ்க்கையில அடைஞ்சிடுவேன். அப்ப முழுக்க முழுக்க அவங்க பிரயத்தனம் எல்லாம் எதுல இருக்கு? பொருள் ஈட்டுறதுலயே இருக்கு. அவங்க கிட்ட ஆன்மீகமோ பகவான் மேல நம்பிக்கையோ இந்த மாதிரி விஷயங்கள், ஆத்மா வந்து பகவானுக்கு சேவை செய்யறதுதான் நித்தியமான சந்தோஷம், பகவான் அடையணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது இல்லைங்களா? அப்ப அவங்க வாழ்நாள் முழுக்க எதன் பின்னாடி போறாங்க? எதையுமே எடுத்துட்டு போக முடியாத பொருள் இல்லைங்களா? அந்த பிறவில அவங்க இறந்து போனாங்கன்னா அவங்க இவ்வளவு திட்டம் போட்டு சேர்த்து வச்ச பொருள் எதையுமே அவங்களால எடுத்துட்டு போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிதர்சனம் இல்லாத பொருள் ஈட்டுறதுலயே அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லா என்ன பண்ணிடுவாங்க, அவங்க போக்கிடுவாங்க அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். இன்று என்னிடம் இவ்வளவு சொத்து உள்ளது, எனது திட்டங்களின்படி நான் நிறைய லாபம் அடைய போகின்றேன், தற்போது இவ்வளவு என்னுடையதாக இருக்கிறது, எதிர்காலத்தில் இது மென்மேலும் பெருகும் அப்படின்ற ஒரு தாற்பயத்துல அவங்க இருப்பாங்க. அவன் என்னுடைய எதிரி, அவனை நான் கொன்று விட்டேன், என்னுடைய மற்ற எதிரிகளும் கொல்லப்படுவர்.
அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க நம்ம 3 பிக்சர் பாக்குறோம் இல்லைங்களா? இது 3மே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஹிரண்யகசிபு, கம்சன், அதுக்கப்புறம் வந்து ராவணன். இவங்க எல்லாருமே என்னது அசுர குணங்கள் கொண்டவங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதுல ஹிரண்யகசிபு பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க? தான் தான் கடவுள் அப்படின்னு எல்லாரும் வந்து அவங்களே பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதர்மத்தை அவங்க என்ன பண்ணாங்க? நிறைய இடத்துல அவங்க கொண்டு வந்தாங்க. தன்னோட பக்தனான் தன்னோட பிள்ளை பகவானோட பக்தன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களையும் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க? அவங்க கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சு கடைசியில அவங்களே அவங்க அழிக்கவும் பார்த்தாங்க இல்லைங்களா? அப்ப அசுர குணத்தின் அடையாளமா நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி கம்சன் அவங்க என்ன பண்ணாங்க? தன்னோட உறவு, தன்னோட தங்கை அவங்களையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்களோட 8வது குழந்தை வந்து அவங்கள வந்து அழிக்கும் அப்படின்ற அசுரரை கேட்ட உடனே அதற்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளவு பாசமான ஒரு அண்ணன் அவங்க வந்து இருந்தாங்க. தங்கை மேல ரொம்ப பாசம். அதனாலதான் தங்கை மணந்து வரும்போது அவங்களுக்கு தேர் ஓட்டிட்டு வந்தாங்க, ராஜாவா இருந்தாலும். ஆனா அசுரரை கேட்ட உடனே அடுத்த நிமிடம் என்னாச்சு? அவங்க கிட்ட இருந்த அந்த அசுர குணம் வந்து அவங்கள மாத்திடுச்சு இல்லைங்களா? அந்த பாசம் வந்து மறைஞ்சு போச்சு. அதனால அவங்க என்ன பண்ணாங்க? நிறைய அசுரர்களை பிருந்தாவனத்துக்கு அனுப்பி மதுராவுக்கு அனுப்பி என்ன பண்ணாங்க? கிருஷ்ணரை வந்து அழிக்கிறதுக்காக திட்டங்கள்லாம் அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. என்னோட எதிரி அப்படின்னு அவங்க வந்து நினைச்சாங்க இல்லைங்களா பகவான. அந்த ஒரு தாத்பரியம் இங்க பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ராவணன் அவங்களும் என்ன பண்ணாங்க? உறவுகளோட அவங்க ரொம்பவே பலமோட இருந்தாங்க. ஈவன் அவங்க வந்து சொர்க்கத்துக்கு கூட வந்து படிக்கட்டு அமைக்கணும் அப்படின்ற ஒரு தாத்பரியத்துல இருந்தாங்க. ஏன்னா தேவர்கள் எல்லாம் அவங்களோட கண்ட்ரோல்ல இருந்தாங்க. நவ கிரகங்கள்லாம் அவங்களோட கண்ட்ரோல்ல இருந்தது. அப்போ அவ்வளவு ப்ரைடு, தன்னோட சக்தி மேல அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையும் இருந்தது. ஆனா கடைசியில என்ன ஆச்சு? இவங்க எல்லாருமே பகவானால அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? அழிக்கப்பட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த ஸ்லோகத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கலாம். அவன் என்னுடைய எதிரி, அவனை நான் கொன்று விட்டேன், என்னுடைய மற்ற எதிரிகளும் கொல்லப்படுவர் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நானே எல்லாவற்றின் இறைவன், நானே அனுபவிப்பாளன், நானே பக்குவமானவன், பலமுடையவனும் மகிழ்ச்சியானவனும் ஆவேன். ஹிரண்யகசிபுக்கு இதை நம்ம வந்து பொருத்தமா பார்க்கலாம். செல்வாக்குமிக்க உறவினர்களால் குழப்பப்பட்ட மிகப்பெரிய செல்வந்தன் நானே, என்னை போன்ற சக்தியுடையவனும் மகிழ்பவனும் வேறு யாரும் இல்லை. இது வந்து ராவணனுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நான் யாகங்கள் செய்வேன், தானங்கள் கொடுப்பேன், இவ்வாறு இன்பமாக இருப்பேன். இவ்விதமாக இத்தகு மக்கள் அறியாமையினால் மயக்கப்பட்டுள்ளனர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவங்க எல்லாம் யாகங்கள் தானங்கள்லாம் கொடுத்தாலும் அது என்ன அடிப்படையில இருக்கும் பாத்தீங்கன்னா, நல்ல பேர் கிடைக்கணும், எல்லாரும் தன்னை வந்து நல்லா புகழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அந்த விஷயங்களை அவங்க செய்வாங்க அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். மத்தது 16.16, 16.17. ஓகே. அநேக சித்த விப்ராந்தா மோகஜால சமாவிருதா பிரசக்தா காம போகேஷு பதந்தி நரகேஷு சௌ ஆத்மசம்பாவிதா ஸ்தப்தா தனமான மதான்விதா யஜந்தே நாம யஜ்ஞஸ்தே தம்பேனா விதி பூர்வகம். ஹரே கிருஷ்ணா. இவ்வாறு அநேக கவலைகளால் குழப்பமுற்று அவங்க கிட்ட ஒரு நிம்மதி இருக்குமா அப்படின்னு பார்த்தா, தன்னோட பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? தினம் அவங்களுக்கு கவலைகளும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் இல்லைங்களா? அது எல்லாத்தையும் பார்த்து ஒரு மன அமைதியோடய அவங்களால இருக்க முடியாது. பகவான் மேல நம்பிக்கையோட பக்தி செய்யாம இந்த ஜட வாழ்க்கையில ஆன்மீகம் இல்லாம இருக்கிறவங்களோட நிலைப்பாடு என்னன்னா, எப்பயுமே அவங்களால என்ன பண்ண முடியாது? அமைதியான மனநிலையோட அவங்களால இருக்க முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்க? ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம எல்லா இடத்துலயும் கேட்கிறோம் இல்லைங்களா? ஆனா ஆன்மீகத்துல யார் ஒருத்தவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது இருக்காது. ஏன்னா என்னால் இந்த விஷயங்கள்லாம் நடக்குதுன்றதே அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க? ஏத்துக்க மாட்டாங்க. பகவான் தான் சர்வகாரண காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்துல பகவான் மேல பக்தி பண்ணுவாங்க. நடக்கிறதெல்லாம் நம்மளோட கர்ம வினையினால நடக்குதுன்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பூஜைகள் பகவானுக்கு தொண்டு செய்யும் பொழுது அவங்களோட பாபங்கள்லாம் குறையும். ஆன்மீகத்துல அவங்களுக்கு நல்ல நிலை வரும். அப்போ யார் ஒருத்தங்க ஆன்மீகத்துல ஸ்திரமா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இருக்காது, கவலைகள்ன்றது இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு மார்க்கம் தெரிஞ்சு போச்சு. கஷ்டத்துல இருந்து வெளியில வர மார்க்கம் தெரிஞ்சு போச்சு. ஆனா யார் ஒருத்தங்க ஆன்மீகத்துல இல்லையோ அவங்க எப்படி இருப்பாங்க? அநேக கவலைகளால் குழப்பமுற்று மோகத்தின் வலையினால் குழப்பப்பட்டு அவர்கள் புலனின்பத்தில்
பலமான பற்றுதல் உடையவர்களாகி நரகத்தில் வீழ்ச்சியுறுகின்றனர். அப்போ புலனின்பத்துல அவங்க வந்து பற்றுதல் கொண்டு அதனால அவங்க செய்யற செயல்கள் அதர்மமா இருந்தது அப்படின்ற பட்சத்துல அவங்க நரகத்துக்கு போறாங்க அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துல தெரிஞ்சுக்கிறோம். செல்வத்தாலும் பொய் கௌரவத்தாலும் மயக்கப்பட்டு நிறைய பணம், கௌரவம் இதனால அவங்களுக்கு என்ன ஆயிடுது, ஒரு மயக்கம் ஏற்படுது, ஒரு சந்தோஷம் அது ஏற்படுது இல்லைங்களா. தன்னில் திருப்தியுற்று எப்பொழுதும் திமிருடன் விளங்கும் இவர்கள். 6 விஷயங்கள் வந்து நமக்கு வந்து இந்த ப்ரைடை வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். நல்ல செல்வந்தர் குடும்பத்துல பிறந்தாலோ, நல்ல ஆஸ்ரிட்டி, நல்ல அதாவது தான தர்மங்கள் பண்ற குடும்பத்தில் பிறந்தாலும் நமக்கு என்ன ஏற்படும், அந்த ப்ரைட்னஸ் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அழகோட இருந்தா ப்ரைடா இருப்போம். அறிவாளியா இருந்தாலும் ப்ரைடு வரும். சரிங்களா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பொய் கௌரவத்தை நமக்கு கொடுக்கும். அப்ப தன்னில் திருப்தியுற்று எப்போதும் திமிருடன் விளங்கும் இவர்கள் சில சமயங்களில் எந்த சட்ட திட்டத்தையும் பின்பற்றாமல் பேரளவில் கர்வத்துடன் யாகங்களை செய்கின்றனர். சட்ட திட்டம்ன்றது வேதம், தர்மம், அதர்மம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தர்ம வழியில போறது, சாஸ்திரத்தை முறையா ஃபாலோ பண்றதுதான் சட்ட திட்டம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அது எதையுமே அசுரகுணம் உள்ளவங்க செய்ய மாட்டாங்க. கர்வத்துக்காக அவங்களோட செயல்கள் இருக்கும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல தெரிஞ்சுக்கிறோம். மத்தது 16.18. अहंकारं बलं दर्पं कामं क्रोधं च संश्रिता मामात्मपरदेहेषु प्रद्विषन्तोऽभ्यसूयकाः. हरे कृष्णा. அகங்காரம், பலம், தற்பெருமை, காமம் மற்றும் கோபத்தில் மயங்கியுள்ள அசுரர்கள் தங்களது சொந்த உடலிலும் பிறருடைய உடலிலும் வீற்றிலுள்ள பரமபுருஷ பகவானிடம் பொறாமை கொண்டு உண்மை மதத்தினை நிந்திக்கின்றனர். உண்மையை தெரிஞ்சுக்காம என்ன பண்றாங்க, ஏன்னா எல்லார்கிட்டயும் யார் இருக்காங்க, பரமாத்மா இருக்காங்க. அவங்க அப்ப என்ன பண்றாங்க, அசுர குணத்துல இருக்கனால அவங்களுக்கும் கஷ்டம், அதனால அவங்க சுத்தி உள்ளவங்களையும் அவங்க என்ன பண்றாங்க, துன்பத்துக்கு ஆளாக்குறாங்க இல்லைங்களா. அப்போ அதனால என்ன ஆயிடுது, அவங்களுக்கு உண்மை மதத்தை அவங்க நிந்திக்கிறாங்க. ஏன்னா உண்மை விஷயம் என்ன, யாரையும் நம்ம சிரமப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம். இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சிசுபாலன் இவங்களோட வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா ஜெய விஜயனோட பிறவிகள்ல தான் சிசுபாலன் அவங்களோட பிறவியும் வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பிறக்கும்போது 3 கண்ணோடையும் 4 கரங்களோடையும் பிறந்திருப்பாங்க. அவங்க தாய் தந்தைக்கு ரொம்பவே கவலையாயிடும். அப்போ அவங்களுக்கு அசரீரி கேட்கும், யார் வந்து உங்களோட மகனை ஸ்பரிசிக்கிறாங்களோ ஒருத்தவங்க வந்து ஸ்பரிசிப்பாங்க, அதனால அவங்க மகன் வந்து இயல்பா மாறிடுவாங்க. அதற்கப்புறம் அவங்களாலதான் அவங்க மகனுக்கு மரணமும் ஏற்படும் அப்படின்றது வந்து அந்த அசரீரியில அவங்களுக்கு தெரிய வரும். அப்ப பிறந்த குழந்தை எல்லாரும் பார்க்க வராங்க. அப்ப பகவானும் வராங்க. பகவான் வந்து சிசுபாலனை தொடும்போது அவங்க இயல்பான குழந்தைய 2 கண்கள் 2 கைகளோட மாறிடுறாங்க. உடனே அவங்க தன் தாய்க்கு வந்து பயமும் வந்துடும். அப்ப பகவானாலதான் மரணம் ஏற்பட போகுது தன்னோட மகனுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பகவான்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன தவறு பண்ணாலும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 100 தவறுகள் வரைக்கும் நான் வந்து மன்னிக்கிறேன் அப்படின்றது வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்ப பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிசுபாலனுக்கு இதனால என்ன ஏற்பட்டுன்னா, பகவான் மேல பொறாமை ஏற்பட்டுடும். பொறாமைனால அவங்கள பார்த்தாலே வெறுப்பு, அவங்களுக்கு கிடைக்கிற நல்ல நல்ல விஷயங்கள், எங்க போனாலும் பகவானுக்கு பெருமைகள், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் பார்க்க பார்க்க பொறாமை ஏற்பட்டுடுது. அதனால பகவான முழு மனதோட அவங்க வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ராஜசூரிய யாகத்துல யுதிஷ்டர் வந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அப்ப சிசுபாலனும் வராங்க. பகவானை நேர்ல பார்த்தோன்னே அத்தனை நாள் வச்சிருந்த வெறுப்பெல்லாம் அவங்களுக்கு கோபமா மாறி என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, பகவானையும் சுத்தி உள்ள எல்லாரையும் அவங்க என்ன பண்றாங்க, நிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு என்ன ஆயிடுது, கோபத்துல தன்னை மறந்து எவ்வளவு தவறுகள் பண்றோன்றது தெரியாம 100 தவறுகளுக்கு மேல அவங்க செய்யறாங்க. அப்ப பகவானோட சுதர்சன சக்கரம் என்ன பண்ணுது, அவங்கள அழிச்சிடுது அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். அதனால்தான் மற்ற உயிரினங்கள் அதாவது இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, அகங்காரம், பலம், தற்பெருமை, காமம் மற்றும் கோபத்தில் மயங்கியுள்ள அசுரர்கள் தங்களது சொந்த உடலிலும் பிறருடைய உடலிலும் வீற்றுள்ள பரமபுருஷ பகவானிடம் பொறாமை கொண்டு உண்மை மதத்தினை நிந்திக்கின்றனர் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். மத்தது 16.19. தானகம் திஷத க்ரூரான் संसारेषु नराधमान् क्षिपाम्यजस्त्रमशुभान् आसुरीष्वेव योनिषु. हरे कृष्णा. வந்து அசுர இயல்புகள் உள்ளவங்களோட நிரந்தரமான விஷயமா நம்ம பார்க்கிறோம். பகவானே இதை வந்து உபதேசம் பண்ணிருக்காங்க.
பொறாமையுடனும் கருணையின்றியும் இருக்கும் இத்தகு கடைநிலை மனிதர்கள் ஜட வாழ்வு என்னும் கடலில் பல்வேறு அசுர இனங்களுக்குள் நான் நிரந்தரமாக தள்ளுகின்றேன். என்னைக்கும் அவங்களால என்ன பண்ண முடியாது, மேல சத்துவகுணம் வந்து பகவானுக்கு பக்தி சேவை பண்றதுல இருக்கல சிறந்த விஷயம் இல்லைங்களா? அதுல எல்லாம் அவங்களால வர முடியாது. எப்பயுமே அவங்க எப்படி இருப்பாங்க, ரஜோகுணம் தமோகுணத்தோட தாக்கத்துல அசுர இனங்கள்ல அவங்க நிரந்தரமா இருப்பாங்க அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். மத்தது 16.20. आसुरीं योनिमापन्ना मूढा जन्मनि जन्मनि माम प्राप्यैव कौन्तेय ततो यान्त्यधमां गतिम्. हरे कृष्णा. குந்தியின் மகனே, அசுரத்தனமான வாழ்வினங்களில் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கும் இத்தகையவர்கள் என்றுமே என்னை அடைய முடியாது. படிப்படியாக அவர்கள் மிகவும் வெறுக்கத்தக்க வாழ்வினங்களில் மூழ்குகின்றனர் அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துல தெரிஞ்சுக்கிறோம். இதுல இருந்து சத்துவகுணத்தோட முக்கியத்துவம் நமக்கு தெரிய வருது இல்லைங்களா? ரஜோகுணம் தமோகுணத்தை நம்ம முழுமையா நம்ம வாழ்க்கையில இருந்து முடிஞ்ச வரைக்கும் விலக்கி வைக்கணும். ஹரே கிருஷ்ண. மத்தது 16.21. त्रिविधं नरकस्येदं द्वारं नाशनमात्मनः काम क्रोधस्तथा लोभस्तस्मात् एतत्त्रयं त्यजेत्. हरे कृष्णा. காமம், கோபம், பேராசை ஆகியவை நரகத்திற்கு கொண்டு செல்லும் 3 கதவுகளாகும். இவை ஆத்மாவை அழிவு பாதையில் நடத்துவதால் ஒவ்வொரு அறிவுள்ள மனிதனும் இவற்றை துறக்க வேண்டும் அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்தது, பகவானுக்கு பொறாமை அப்படின்றது பிடிக்காத குணம்னு. அதுக்கப்புறம் காமம், கோபம், பேராசை, இந்த 3ம் வந்து நரகத்திற்கு கொண்டு செல்லும் வாயில்கள். ஏன்னா இந்த ஜட வாழ்க்கையில உள்ள ஆசைகள், அது கிடைக்காத பட்சத்துல கோபம், பேராசை, இது 3 இருந்ததுன்னா கண்டிப்பா நம்மளோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும், தவறான முறையில இருக்கும். அப்படிப்பட்ட பட்சத்துல நமக்கு என்ன வந்து பிரதிபலனா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா நரகமே கிடைக்கும். அப்போ இவை ஆத்மாவை அழிவு பாதையில் நடத்துவதால் ஒவ்வொரு அறிவுள்ள மனிதனும் இவற்றை துறக்க வேண்டும் அப்படின்றத நமக்கு உபதேசம் பண்ணிருக்காங்க அர்ஜுனன் மூலியமா. மற்றது 16.22. एतैर्विमुक्तः कौन्तेय तमोद्वारैस्त्रिभिर्नरः आचरत्यात्मनः श्रेयस्ततो याति परां गतिम्. हरे कृष्णा. குந்தியின் மகனே, நரகத்தின் இந்த 3 கதவுகளில் இருந்து தப்பிய மனிதன் தன்னுணர்விற்கு அனுகூலமான செயல்களை செய்து படிப்படியாக பரம இலக்கினை அடைகின்றான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த 3 விஷயங்கள், காமம், கோபம், பேராசை, இத வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம விளக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், தன்னுணர்வு தரக்கூடிய அனுகூலமான செயல்கள்ல நம்ம ஈடுபடுவோம் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். சத்துவகுணத்துல நம்ம இருப்போம். மற்றது 16.23. ய சாஸ்திர விதிமுத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः ந ச சித்திமவாப்னோதி ந சுகம் ந பராம் கதிம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண. சாஸ்திர விதிகளை புறக்கணித்து தனது மனம் போன போக்கில் செயல்படுபவன் பக்குவத்தையோ சுகத்தையோ பரம இலக்கையோ அடைவதில்லை. அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, சாஸ்திரம், அதுல உள்ள விதிகள். அதுதான் விதிகளை தான் நமக்கு என்ன யாரு கொடுக்கறது, பகவத்கீதையில பகவான் நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப சாஸ்திர விதிகள் இதை வந்து நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்காம இருக்கிறதுன்றதும் தவறு நம்மளுடைய இது. ஏன்னா நம்ம வந்து மனித பிறவி எடுத்திருக்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு நாலேஜ் இருக்கு. அந்த நாலேஜ் நம்ம இந்த ஜட உலகத்துல நிறைய புது புது கண்டுபிடிப்புகள் புதுசா செய்யற அந்த விஷயத்துக்காக பகவான் கொடுக்கல. சாஸ்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பக்தி சேவையில் நம்ம ஈடுபடணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்ட இன்டெலிஜென்ஸ் நமக்கு, சரிங்களா? அதுக்குதான் சொல்லுவாங்க, குழந்தை வந்து தெரியாம போய் நெருப்ப தொட்டாலும் அது சுடதான் செய்யும். அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்ச பண்ணாலும் சுடதான் செய்யும். அது மாதிரிதான் நம்மளோட கர்ம வினை. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ரோட்ல நம்ம வந்து டிராவல் பண்றோம் அப்படின்னா ரோட் ரூல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்காம நம்ம வந்து ரோட்ல வந்து நம்ம வந்து வாகனத்தை ஓட்டிட்டு போகும்போது நமக்கு ஒண்ணு நம்ம பாதுகாப்போடு இருக்க முடியாது. அதுக்கப்புறம் விதியை நம்ம மீறினதுனால நமக்கு என்ன ஏற்படும், தண்டனை கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா, எனக்கு விதி இந்த ரோட் ரூல்ஸ் தெரியாது, அதனால நான் வந்து இந்த தவறை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா நம்மள அனுமதிக்க மாட்டாங்க. தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆபீஸ்க்கு போறதா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கதான் செய்யுது இல்லைங்களா? அப்படின்ற பட்சத்துல மனிதன் எப்படி வாழணும்ன்ற விதியை நம்ம அவசியம் நம்மளோட சாஸ்திரத்தின் மூலியமா நம்ம
தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு, நம்மளோட கடமை. அது தெரிஞ்சுக்காம இருக்கிறதுன்றது நம்மளோட அறியாமையை தான் அது காண்பிக்கும். அப்போ சாஸ்திர விதிகளை புறக்கணித்து தனது மனம் போன போக்கில் செயல்படுபவன் பக்குவத்தையோ சுகத்தையோ பரம இலக்கையோ, பக்குவம் இருக்காது அவங்க கிட்ட, நினைச்சதை செய்வாங்க. அது அதர்மமா இருந்தாலும் செய்வாங்க இல்லைங்களா? அப்புறம் சுகம், அவங்களுக்கு எப்பயுமே சுகம்ன்றதும் கிடைக்காது. ஏன்னா பக்தி சேவையில தான் சுகம் வந்து நித்தியமானது நமக்கு கிடைக்குது. இந்த ஜட உலகத்துல உள்ளது எல்லாமே நம்ம என்ன பார்த்தோம்? நிரந்தரமற்ற செயல்கள். அதுல நமக்கு எப்பயுமே என்ன இருக்கும்? அசௌகரியங்கள் இருக்கும்ன்றதை நம்ம பார்க்கிறோம். பரம இலக்கு எது? பகவானை அடையிறது, ஆத்மா பரமாத்மாவை அடையிறது. அந்த பரம இலக்கையும் அவங்களால என்ன பண்ண முடியாது? அடைய முடியாது அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன? சாஸ்திர விதிகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது பகவத்கீதையில பகவான் நமக்கு கொடுத்திருக்கிற விஷயங்கள். மாதாஜி 16.24. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே கார்ய வியவஸ்திதௌ ज्ञात्वा शास्त्र विधानोक्तम कर्म कर्तुमिहार्हसि. ओम तत्सत् इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्म विद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुन संवादे दैवासुर संपत् विभाग योगो नाम षोडशोऽध्यायः. सर्वं कृष्णार्पणमस्तु. हरे कृष्णा माता. Thank you so much, Mataji. Hare Krishna. 16.24 ஸ்லோகத்துல பகவான் நமக்கு என்ன உபதேசம் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். எது கடமை என்றும் எது கடமை அல்ல என்றும் சாஸ்திரங்களின் விதிகளால் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். படிப்படியாக ஏற்றம் பெறுவதற்கு இத்தகைய சட்ட திட்டங்களை அறிந்து அவன் செயல்பட வேண்டும் அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ நமக்கு எது கடமை எது கடமை அல்ல அப்படின்னு நம்ம கண்டிப்பா சாஸ்திரத்தின் முறை கூட நம்மளால தெரிஞ்சுக்கணும். அதுவும் ஒரு குருவின் மூலமா அவசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். படிப்படியா நம்ம அந்த திட்டங்களை நம்ம ஃபாலோ பண்ணி, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில ஆன்மீகத்துல முன்னேறணும். பிறவிக்கான பலன் பகவானை அடைவதே அப்படின்றத தாத்பரியத்தை நம்ம வாழ்க்கையில அடையணும். வாஞ்சா கல்பத்தருபஷ கிருபா சிந்து பையவச்ச பதிதானாம் பாவனே வைஷ்ணவோ நம நமः. அனந்த கோடி விஷ்ணு ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். ஹரே கிருஷ்ணா.